அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நண்பர்களே, மக்களே, இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இபிஎஸ்ஐ சந்தித்த மோடி, ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுப்பு. மோடியின் அணுகுமுறையே கூட்டணியின் பலம். ராஜேந்திர பாலாஜி. ஓபிஎஸ்ஸின் அரசியல் வாழ்வை முடித்து விட்டார் பிரதமர் மோடி. செல்வ பெருந்தகை. மோடி நிகழ்ச்சியில் திருமா பங்கேற்பு, அரசியலா யதார்த்தமா என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பயணிக்க இருக்கிறோம். குறிப்பாக 2 நாள் தமிழக பயணமாக வலம் வந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தாமோதர்தாஸ் அவர்கள் முதலாவதாக தூத்துக்குடி சென்னை விமான நிலையத்துடைய விரிவாக்க திட்ட பணிகளை திறந்து வைத்து, பின்னர் அணு உலைக்கு உண்டான கூடங்குளம் 2வது அணு உலைக்கு உண்டான அடிக்கல் நாட்டு விழா, பிறகு தேசிய நெடுஞ்சாலை திறப்பு விழா என்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அப்புறம் மரியாதைக்குரிய ராஜராஜ சோழன் அந்த இடங்களில் பார்வையிட்டு அங்கு மேடையேறி பேசிய பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து விட்டு சென்றார். அந்த நிகழ்வில் அதற்கு முன்பதாகவே தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு சந்திக்க நேரம் ஒதுக்கி இருப்பதாக தகவல் வெளியானது. அதன் அடிப்படையில் சனிக்கிழமை தன்னுடைய தமிழக மீட்பும் சுற்றுப்பயணத்தில் இபிஎஸ்ஸிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வியை முன்வைத்ததற்கு என்ன கேள்வி என்றால், பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க திட்டம் இருக்கிறதா அப்படின்னா இன்னும் அதை பற்றி முடிவு செய்யவில்லை என்கின்ற அடிப்படையில் அவர் பேட்டி கொடுத்திருந்தார். ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக விமான நிலையத்தில் இபிஎஸ் அவர்கள் சந்தித்தார். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்கவில்லை. ஆனால் ஒரே மேடையில் ஓபிஎஸ் அவர்கள் தோன்றினார். இப்போது பிஜேபி அதிமுக என்கின்ற நிலைப்பாடு கூட்டணி அமைந்த பிறகு ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை தொடங்கி அதனோடு கூட்டணி வைத்திருப்பதால், பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பதால் அவர் ஒரு திசையில் இருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் ராமேஸ்வரத்தில் போட்டியிட்டு 2வது இடத்தை பிடித்தார். அவர் ஒரு கட்சி ரீதியாக, ஆனால் அவருடைய அந்த சுயேட்சைக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அன்றைய பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை என கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அன்றைக்கு அவருக்கு பரப்புரை மேற்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமை வேறு. இப்போ ஓபிஎஸ்னுடைய கணக்கு என்ன என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதையும் தாண்டி அவருடைய அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பிஜேபியின் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து ஓபிஎஸ் வெளியேற வேண்டும் என்ற அடிப்படையிலையும் பேட்டி கொடுத்திருக்கிறார். ஓகே, இப்போது இந்த பிரதமர் மோடி அவர்களுடைய பயணம் எப்படி இருந்தது, இது யார் யாருக்கு ஒரு பலமாக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. முதலாவது இணையமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் அதிமுக ஆதரவாளர் திரு விஜயகுமார் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் விஜயகுமார். அடுத்தபடியாக அரங்கில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் அரசியல் விமர்சகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு குமரராஜா அவர்கள். வணக்கம் குமரராஜா சார். வணக்கம். அடுத்தபடியாக பன்முகத்தன்மை கொண்ட அரசியல் விமர்சகரும் வலதுசாரி சிந்தனையாளருமான திரு வெங்கடேஷ் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் சார். இப்போ இந்த நிகழ்வை நம்ம ஆரம்பிக்கிறது, குமரராஜா சார் உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தா நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நான் முன்னருமே ஹிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓபிஎஸ்ஸை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டது, ஆனால் இபிஎஸ்ஐ தான் சந்தித்தார். இது கூட்டணியின் அணுகுமுறை, மோடியினுடைய அணுகுமுறையை கூட்டணியின் பலம் சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறார். மோடி அந்த மேடையில் திருமா கலந்து கொண்டது அவருக்கு திருப்பு முனை, திருமாவளவனுக்கு என்கின்ற அடிப்படையிலும் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்கிறார், பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து ஓபிஎஸ் நீங்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போது மறைமுகமாக பிரதமருடைய வருகை ஓபிஎஸ்ஸிற்கு வச்ச செக்மேட்டா? தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். எங்களுடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய முப்பாட்டன் வள்ளுவன் எழுதி வைத்த, யாருக்காகவோ என்று எழுதினாலும் கூட இன்றைய அரசியல் சூழலில் மிக பொருத்தமாக நமது சுழியம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகச்சரியாக பொருந்துகிறது. ஏனென்றால் அவர் சுழியம் கிடையாது, ஓ தானே. ஓ என்பது ஜீரோன்றது எப்படி நம்ம எடுத்துக்கிற முடியாது. சுழியம்னா ஜீரோ. ஆமாம், அந்த சுழியத்தில் தான் இருக்கிறார். அதுதான் அவருடைய நிலைமை. அதுக்காகத்தான் நேரடியாக சொல்லாமல் இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்காலம் என்பது சுழியமாகத்தான் இருக்கிறது. அதற்காகத்தான், அதாவது சுழியத்திற்கு முன்பாக ஏதாவது போட்டால் அதற்கு மதிப்பு வந்துவிடும். ஆனால் சுழியத்திற்கு அடுத்து நீங்கள் எத்தனை எண்களை சேர்த்தாலும் மதிப்பு சுழியம்தான். ஆனால் கூட போறது இல்லை. கணிதமேதை ராமானுஜம் அவர்கள் உலகுக்கே சுழியத்தை தான் அறிமுகப்படுத்தினார். சுழியத்தை சுழியத்திற்கும் மதிப்பு உண்டு என்று உலகுக்கு அறிவித்தவர்கள் தமிழர்கள். ராமானுஜம் அல்லாது இருந்தாலும் கூட
கணக்கிலே விற்பனர் ராமானுஜம் அவர்கள். ஆனால் தமிழன் என்பதாலே ராமானுஜம் அவர்களை பற்றி மிக பெருமை கொள்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் இமெயில் கண்டுபிடித்தது நம்ம தமிழன் தான். இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் தமிழனுக்கென்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அந்த விஷயங்களுக்கு போனால் நாம் தலைப்பை விட்டு விட்டு வேறு பாதைக்கு சென்று விடுவோம். இப்பொழுது அரசியல் ரீதியாக எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் பேசிக்கொள்வது குறைந்தபட்சம் 10,000 கோடி ரூபாய்களை பணமாக வைத்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்லலை, இப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அதை ஒரு இடத்தில் கூட அரசியல் ரீதியாக தன்னைக்கோ தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ இதுவரை செய்யப்படவில்லை. இந்த நம்ம ஊர் கிராமத்தில் சொல்லுவான், எச்சக்காக்கா கூட இடது கையால் கூட விரட்டினதில்லை, ஏன்னா வலது கையில் இருந்தால் ஒரு சோறு கீழே விழுந்துருப்போம்னு சொல்லி இடது கையால் விரட்டி விடுற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும், நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் சமுதாய கிணறு என்று ஒன்று அவருடைய தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் இது வெளிக்கொண்டாங்க. அதை பயன்படுத்தக்கூடாது மக்கள் என்று சொல்லிவிட்டார். அது முழுவதுமாக இவருக்கு சொந்தமாகுது. அதற்கப்புறம் மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு, இவன் என்னடா கர்நாடகக்காரனே பரவாயில்லை போல் இருக்கு, தண்ணீரை கொடுப்பதற்கு கூட இத்தனை நிபந்தனைகளை விதிக்கிறாரே என்று சொன்ன மாத்திரத்தில் அது வேறு வழி இல்லாமல் பொதுக்கிணறாக நான் அதை அறிவிக்கிறேன் என்று சொன்னார். இது பின்பகுதியில் அவர் எப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவர் என்பதை முழுவதுமாக எடுத்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. சரி, ஓபிஎஸ்னுடைய அரசியல் நிலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ஆனால் பிரதமர் மேடையிலேயே அவர் சரிசமமாக அமர வைக்கப்பட்டிருக்கிறார். சரிசமமாக அறைய வைக்கப்பட்டிருந்தது. அது மோடியினுடைய அரசியல் நாகரிகம். அதாவது ஒரு கூட்டணி கட்சியில் ஒரு காலத்தில் இருந்தவர் இப்பொழுது இருக்கிறாரா இல்லையா என்பது வடிவேலு அவர்கள் சொல்ல முடியாத, மவனை திக்கு தெரியாத காட்டில் என்னை கொண்டு போய் விட்டு விட்டீர்களே, எந்த பக்கம் செல்வது, எது பக்கம் எது வழி என்று தெரியாத ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட கேசுபாய் படேல் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து மோடி அவர்களுக்கு எதிராக பயணப்பட்டவர். மோடி குஜராத் முதல்வராக பதவியேற்ற பொழுது, அதாவது அந்த தேர்தலிலே கேசுபாய் படேல் முழுவதுமாக மோடிக்கு எதிராக வேலையை பார்த்தவர். இருந்தாலும் கூட அவர் ஜெயித்து முதலாக வந்தவுடனே நாளைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்பாக நேரடியாக கேசுபாய் படேலுடைய வீட்டிற்கே சென்று விட்டார். அதுதான் மோடியினுடைய அரசியல் நாகரிகம். இன்றைக்கு மோடி அவர்கள் அப்படி ஒரு நிலையில் தான் இருக்கிறார். மோடி அவர்களுக்கு இடையாக இவர்களை அமர வைத்ததற்கு மோடியுடைய அரசியல் நாகரிகம் பெருந்தன்மை. ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கு. அந்த ஏடிஎம்கேனுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் இல்லை, அந்த மேடையில் இபிஎஸ் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஓபிஎஸ் இருந்தனால இபிஎஸ் வரலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இல்லை, கேள்வி எழுகிறது என்பதா ஏற்கனவே இபிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து விட்டார். இபிஎஸ் அவர்கள் மக்களை சந்திக்கின்ற ஒரு மகத்தான வேள்வியிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அந்த மேடைக்கு அங்கே வந்துதான் உட்கார்ந்தால்தான் இவர் வந்தால்தான் அவர் வரவில்லை என்று சொல்லுவதெல்லாம் அரசியல் லாபடி கட்சிகளாக இருக்க முடியுமே ஒழிய அது அரசியல் ரீதியாக எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. ஊடகங்கள் வேணுமானால் இப்படி பண்ணலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் என்றால் அது இது ஒரு விவாதத்துக்குரிய பெரிய நிகழ்ச்சியாகவோ அது விபிஎஸ் வராதற்கு பெரிய காரணமோ கற்பிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கு முழுவதுமாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல கட்சி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது, மட்டுப்படுத்தவிடவில்லை, மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் திக்கு தெரியாத காட்டில் நிற்கிற எந்த பக்கம் செல்வது என்று அவருக்கே புரியவில்லை. இப்போ மாநாடு நடத்தினா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாநாடு நடத்தினா ஒரு மிகப்பெரிய இதை காட்டிடுவாரா? நடக்க போவதில்லை. இவருக்கு வேற வழி இல்லை. கடைசியாக சாகப் போகின்ற புழு கூட கடைசி நேரத்தில் எப்படியாவது தப்பி பிழைப்போம் அல்லது எறும்பு கூட தப்பி பிழைப்போம் என்று ஏதாவது காலிலே ஏறி மனிதனுடைய காலிலே ஏறி கடிக்கலாமா என்கின்ற முயற்சி செய்கின்ற கடைசி முயற்சி தான் மதுரையிலே மாநாட்டை ஓபிஎஸ் அவர்கள் நடத்த இருக்கிறார். ஆனால் அண்ணன் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் சொன்னதுதான், காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது, கறந்தபால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது. அந்த காங்கிரஸ் விஷயத்தை அந்த விதத்தில் ஒரு வரியை எடுத்துவிட்டு ஓபிஎஸ் அவர்களுடைய கருவாடு என்றைக்குமே மீனாக போவதில்லை, அவர் என்றைக்குமே கறந்தபால் மடி புகப் போவதில்லை.
ஏஓபிஎஸ்க்கு எதிர்காலம் என்பது ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டு விட்டது. அப்போ இபிஎஸ் எடுக்கிற ஸ்டாண்டர்ட் கரெக்ட் தான் நீங்கள் சொல்லுங்கள். மிக சரியான நிலையை எடுத்துக்கொண்டு அவர் யாருக்காக கவலைப்படாமல் போவோர் போட்டும் போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் போவேன் என் வழியில் என்ற பாரதிதாசனுடைய வைர வரிகளுக்கு ஏற்ப தன்னுடைய வழியை மிக தெளிவாக வகுத்து யாருடன் கூட்டணி என்பதையும் தெளிவாக சொல்லி அவர் போய்கொண்டிருக்கிறார். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைய மொழியாக இணைந்திருக்கக்கூடிய அதிமுக ஆதரவாளர் திரு விஜயகுமார், உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் நேரடியாக விமான நிலையத்தில் சந்தித்து பேசினார். அதுக்கப்புறமேட்டு விழா மேடைக்கு வரவில்லை. அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு அரசு விழா, அந்த அரசு விழாவில் பிரதமர் மோடியை வந்து கலந்து கொள்ளும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் வந்து ஏன் கலந்து கொள்ளலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. உங்களுடைய கருத்து, உங்கள் பதில். அதாவது நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கே தெரியும். அண்ணன் குமரராஜா அண்ணன் பேசினார். ஒவ்வொரு வரியும் சரியான வரி, உண்மையான வரி. அந்த வரி தான் அவரு மக்களை சந்திக்கிறாரு. எங்கள் புரட்சி தமிழரைய எடப்பாடியார் அவர்களை அந்த நிகழ்ச்சியில தொய்வு ஏற்பட்டக்கூடாது, முன்னாடி நிகழ்ச்சி நிரல் தான் இது பண்ணிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு அவர் கலந்து கொண்டாரு. இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களை இந்தியாவுடைய பிரதமர் அவர்களை மரியாதை நிமித்தமாக அவரை விமான நிலையத்துல சந்தித்து பரஸ்பரம் நலம் விசாரிச்சிருக்கிறாங்க. அதுதான் அதனால வேற ஒண்ணும் இல்ல. பேசும் பொருள் அதாவது எப்பவுமே சரி, அது சொன்னா அந்த ஊடகத்துறையில இருக்கிற உங்களை சார்ந்தவர்கள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி அதிமுக என்கின்ற ஒரு மகத்தான கூட்டணி, வெற்றி கூட்டணி. நாளை தமிழகத்தை எடப்பாடியார் ஆளப் போகிறார். அது ஒரு நல்ல ஒரு பலமான கூட்டணியா நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது. அந்த கூட்டணிக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு விடுமா அப்படின்ற ஒரு ஆசை, அதை வச்சு ஒரு நேரம் செட் பண்றது, இதெல்லாம் 3 தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. இல்ல, அந்த நேரம் செட் பண்ணதே அதிமுக தானே. எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லிட்டு இங்கே சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கப்போ சொல்லாமல் கொள்ளாமல் அங்கே உள்துறை அமித்ஷா அவருடைய கதவை தட்டியது யார் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அப்பையில் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரம் செட் பண்ணது ஏடிஎம்கே தான். ஆனால் பழியெல்லாம் நீங்கள் ஊடகத்து மேலே தூக்கி போடுறீங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், அதாவது பாடிகள் பரதேசிகள் அவ்வளவுதான். அதை பத்தி திருப்பி பேச வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. பாடிகள் பரதேசிகள் பண்ணார்கள் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை திட்டினது யாரு? முரசொலி மாறன் இறப்பு வரலில் கூட்டணியில இருந்தது யாரு? எல்லாம் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் நல்லது. அதிமுக வச்சா உடனே அதுக்கு எதிர்ப்பா ஏதாவது இதே மாதிரி பேசுறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்ல சார். இது ஆல்ரெடி மக்கள் பாக்குறாங்க சார். நீங்க இந்த தேர்தல் என்பது யாருக்கான தேர்தல்? இல்ல, அன்றைக்கு பிஜேபியோடு திமுக கூட்டணி வைக்கும் போது ஒரு 5 ஒப்பந்தங்கள் கொடுத்து இதுலலாம் நாங்கள் மீற மாட்டோம் சொன்னால் நாங்கள் கூட்டணிக்கு வரோன்னு சொல்லி அதுக்கு கையெழுத்திட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் அவங்க கூட்டணிக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகள் தரப்படுகிறது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வானகரத்தில் ஸ்ரீவாரு கல்யாண மகாலில் போட்டிருந்த அந்த 16 தீர்மானங்களில் தமிழகத்திற்கு மத்திய அரசு இதை தர வேண்டும் என வலியுறுத்துகிறோம் தான் சொல்லியிருக்கீங்களே தவிர கண்டனம் சொல்லலை. அப்போ தமிழகத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை மத்திய அரசு நிறுத்தி வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் கண்டனம் இல்லாமல் நீங்கள் வலியுறுத்துறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லைங்க, எங்களுக்கு தெரியுது. இல்ல நாங்க வலியுறுத்துறோம், கண்டனம் நீங்க சொல்ற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறோம். நாங்க சட்டையை பிடிச்சி இவங்க நாடகம் ஆடுற மாதிரி எங்களை நாடகம் சொல்றீங்களா சார்? இன்னைக்கு அப்படியே மோடி பின்னாடி எத்தனை அமைச்சர்கள் கூட நிக்கிறாங்க. நாங்கள் மோடியை தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய விட மாட்டோம்னு சொன்ன விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் எங்க நிக்கிறாரு? இப்படி எல்லாம் இவங்கள மாரி நாடகம் ஆட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாது. இப்ப என்னன்னா அதிமுக திமுக தான் தேர்தல். எடப்பாடியாரா முத்துவேலா கருணாநிதி ஸ்டாலினா தான் தேர்தல். இந்த தேர்தலை இப்படி பண்ணுங்க. திமுக தன்னுடைய ஆட்சியில இருந்த நல்லது, நான் இந்த திட்டங்களை மக்களுக்கு செய்திருக்கிறேன் அப்படி நலத்தை சொல்லி வாக்குகளை சேர்க்கறதுக்கு இது பண்ணீங்கன்னா பிஜேபி எதிர்ப்பாளையே எத்தனை வாட்டி தமிழ்நாட்டு மக்கள் கேட்டு ஏமாந்து போய் வாக்களிப்பார்கள் என்று இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த திமுகவுடன் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் போகின்றன. அதாவது அடிக்கிற பேரு வெள்ளம் அடிச்சு மேல இருந்து மலையில இருந்து உருண்டு வந்தா அந்த வெள்ளத்துல எதுவுமே தாக்கி பிடிக்க முடியாது, எல்லாமே சரிந்து விழும். அதே போல 2026 தேர்தல பாருங்க, திமுகவுடைய கூட்டணியில அங்க வகிக்கிற எல்லா கட்சிகளும் படுதோல்வி அடையும் சார். இந்த தோல்வியில இருந்து தன்னை தப்பிச்சு கொள்வதற்கு
டெபாசிட் வாங்கணும்ன்றதுக்காக வேண்டி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார். நான் கேக்குறேன், கொங்கு மண்டலத்துல எங்கள் எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்தை 7/7 தொடங்கினார். தொடங்கி பிரச்சாரத்தை தொடங்குறார். இதே அமைச்சர்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு எங்களுடைய இந்த நாட்டுக்கு வந்திருக்கலாம், அதாவது தஞ்சை டெல்டா பகுதிக்கு வந்துருவீர்களா? டெல்டால தான் வரலாறு காணாத வரவேற்பு எங்கள் எடப்பாடியாருக்கு மக்கள் கொடுக்குறாங்கன்னு ஒண்ணு. சார் நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும், பரிபூர்ணமா நல்லா இருக்கணும், எங்க எடப்பாடியார் சொல்லுகிறார், அவருக்கு எதுவும் வராம இறைவன் அருள் அவருக்கு செய்யட்டும். நான் கேட்கிறேன், உள்ள இருந்து எல்லாரையும் அதிகாரிகளை சந்திக்கிறாரு, அலுவல் வேலைகளை தொடர்கிறாரு, எல்லாமே பண்றாரு. அப்படி பண்றவரு திடீர்னு மருத்துவமனைக்கு சென்றதுக்கான கேள்வி பாமரன் கேட்கிறான். என்ன கேள்வி என்னன்னா, ஒரே கல்லுல 2 மாங்காவை அவர் வீழ்த்துறாரு. ஒண்ணு, எடப்பாடியாருடைய பிரச்சாரத்தை தடுத்து, ஐயோ முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறார், அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அந்த பத்திரிகை ஊடகமும் முதன்மை செய்தி ஆக்கணும், எடப்பாடியாருடைய செய்தியை இருட்டடிப்பு பண்ணணும்னு பண்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, பிரதமர் வரார், பிரதமருடைய அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சரா இருந்து இவர் சந்திக்கணும். ஏன்னா இப்பதான ஒவ்வொரு அணியும் தமிழ்நாடு இப்படிலாம் சேர்த்துது, எப்பா நீ ஒன்னாவே மோடி கூட உட்கார்ந்துக்கிறே, தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்டுற போறாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து தடுக்கிறதுக்காக வேண்டி இவர் மருத்துவமனை, அதாவது இவர்கள் திமுக இல்ல ஒரு மருத்துவமனை அறிக்கை கொடுக்குது. இப்ப வந்து ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லும் போது அந்த மருத்துவமனை அறிக்கை ஏத்துக்கிற விஜயகுமார் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தலை சுற்றல் இருக்கு, ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கோன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதை ஏத்துக்கிற மாட்டேன்றீங்களே. அப்போ இது வந்து நாடகம்னா அப்ப அன்னைக்கு கொடுத்த அறிக்கை நாடகமா சார்? அப்படின்னா நீங்க அதையே ஒப்பிட்டு பேசுறீங்களா? இல்ல அந்த அப்ப அந்த இல்ல அந்த மருத்துவமனை தரமா வந்து தரமான அறிக்கையை கொடுக்குறாங்க. விஜயகுமார் சார், இந்த விஷயத்துல இந்த மருத்துவ விஷயங்கள் விஜயகுமார் சார் இந்த மருத்துவ விஷயங்களை பத்தி பேசிட்டு மற்ற விஷயங்களை பேசுங்க சார், அதான் சரியா இருக்கும். மருத்துவ விஷயங்கள் நம்ம அதிகமா போக வேண்டியது இல்ல. அப்போ முதலமைச்சர் வந்து நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த மருத்துவமனை அறிக்கையும் பொய்யா? அதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. சார் என்ன சார் அவருக்கு பிரச்சனை? நல்லா தானே சார் உட்காந்து எல்லா அதிகாரிகளையும் சந்திக்கிறாரு. அவர் உடல்நிலைக்கு வீட்டுல உட்காந்து சாதாரண ஒரு நோய். அப்ப விஜயகுமார் அந்த அறிக்கையை படிக்கல நினைக்கிறேன். பரிசோதனை செய்துட்டு வீட்டுல வந்து எல்லா வேலையும் வேலைக்கு கூலி வேலைக்கு போறான் சார். தமிழ்நாட்டுல இருக்கிற ஆடி பரதேசி ஒரு நாள் கூலிக்கு போற 1000-500க்கு கூலி கச்சாதான் குடும்பத்தை நடத்துறான். அவனுக்கு இதே வியாதிகள் இது தொடரும் போது அது பரிசோதனை கலந்துட்டு உடனே வேலைக்கு போயிட்டு இது பண்றாங்க சார். இவர் முதலமைச்சருக்கு என்ன சார் இங்க முதலமைச்சர்ன்றது 32 இலாக்காக்களை சுமக்கிறாரு சார். அவருக்கு இருக்கிற டென்ஷன். சரி ரைட் ஓகே, அது நம்ம இன்னும் டீப்பா நம்ம போக வேணாம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன், இதை முடிச்சிடுறேன். துணை முதலமைச்சருடைய அம்மா என்ன சொல்றாங்க, ஐயோ பயங்கரமான ஓய்வு நேரத்துல என்னுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த புத்தக திருவிழாக்கு வந்துக்கிறாரு. அப்படி என்ன துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருந்து அப்படி என்ன வேலை செய்யறாரோ தெரியல. உடனே அம்மா பிள்ளைய வந்து அம்மா புகழ்றதும், மகனை வந்து அப்பம் புகழ்றதும் வேற இதுவா சார் தமிழ்நாடு? சார் அப்படி பார்த்தோம்னா சார் சார் அது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அது ஒரு தனியார் மண்டபத்துல வந்து ஒருத்தர் புகழ்ந்துக்கிறாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள் உயிரிழக்கும் போது சட்டமன்றத்துல நீங்க புகழாத புகழ்ச்சியா? இல்ல உங்களுடைய பேச்சே ஆரம்பிக்கிறது அதிமுகவுடைய எம்எல்ஏ ஸ்பீச் 2 நிமிஷம்னா ஜெயலலிதாவுடைய புகழாரம் 10 நிமிஷம் இருக்கும். அந்த 10 நிமிஷம் பொழுந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பண்ணுங்க. அவை குறிப்புல இருக்கு, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சார் அதை விட இப்ப புகழ்ந்து பேரனை புகழ்றாங்க சார். அன்னைக்கு முதலமைச்சர் அம்மாவை தவிர வேற யாராவது பேசியிருப்போமா? இன்னைக்கு குடும்பத்தையே புகழ்ந்து பேசுறாங்களே தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில். சார் அது அதிமுக நிலைப்பாடு, இது திமுக நிலைப்பாடு, அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் பங்காளி கட்சிகள். உங்களுக்குள்ள ஒருத்தர் புகழலைன்னா அன்றைக்கு தூக்கமே வராது உங்களுக்கு. சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது சார். சார் நெறியாளர்கள் என்ன பண்றீங்கன்னா எல்லாத்தையும் தொடர்ந்து எல்லா தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்துக்க போகும்போது எல்லாருமே என்ன பண்றீங்க? சரிங்க, திமுகவுக்காக இல்ல திரு விஜயகுமார் திமுக பேசுறதுக்கு ஆள் அழைக்கப்படல. நான் எடுத்து பேசினா நான் திமுக காரனா மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். சரி நம்ம தொடர்ந்து பேசலாம். இருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு பிரேக் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சி நம்ம தொடரலாம். நேர்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கும் விவாத நிகழ்ச்சியில் ஒரு பிரேக் முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தீங்க. நம்ம திரு வெங்கடேஷ் அவர்கிட்ட முதல் சுற்று கருத்துக்களை வாங்கிட்டு நான் திருப்பி உங்கள்கிட்ட வரேன். வெங்கடேஷ் சார், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கும் பொழுது நிறைய விவாதங்களை முன்வைக்கிறது. அது வந்து ஓபிஎஸ்ஸை சந்திக்க மறுத்திருக்கிறார், இபிஎஸ்ஸை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறார்.
ஆனால் ஓபிஎஸ்ஸை மேடையில் அமர வைத்திருக்கிறார். அந்த மேடையிலே திருமாவளவன் இருந்தார். தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது மோடியினுடைய வருகை தமிழகத்திற்கு ஒரு நலன் பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கலாமா? ஏங்க நலம் பயக்கு விஷயமா பார்க்கலாமான்னு எப்படி கேட்குறீங்க? நலம் பயக்கு விஷயம் தாங்க. 4500 கோடி திட்ட மதிப்பீடை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. தூத்துக்குடியோடைய விமானத்தை விரிவாக்கத்துக்காக பண்ணியிருக்காங்க. பெரும் பொருட்செல்வ தூத்துக்குடி விமானத்தை வந்து இன்னைக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எப்படி சென்னை வந்து அனைத்து தொழில்துறையிலும் கட்டமைப்புக்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை நோக்கி சென்னை எப்படி இருக்கிறதோ, அதாவது விமான போக்குவரத்தையும் ரயில் போக்குவரத்தையும் தரைவழி போக்குவரத்தையும் கப்பல் போக்குவரத்துக்கும் 4க்கும் சென்னை வந்து பெரிய முனையம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு சென்னை தான் இருக்குது. அதனால தான் தலைநகரமாக இருக்குது. இந்த சென்னைக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்குன்னா அது தூத்துக்குடி மட்டும்தான். கப்பல் போக்குவரத்தாகட்டும், ரயில் போக்குவரத்தாகட்டும், பஸ் போக்குவரத்தாகட்டும், எல்லா போக்குவரத்தும் இருந்தது. விமானம் மட்டும் விரிவாக்கத்துக்கு ரொம்ப நாள் கோரிக்கை அரைச்சு அது மோடி அரசாங்கம் தான் நிறைவேற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் அது மட்டும் இல்லாமல் பல ரயில் திட்டங்கள், என்னென்ன பெரிய புது புது திட்டங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4900 கோடி மதிப்புள்ள திட்டங்களை அவர் தொடங்கி வச்சிருக்காரு. இங்க ஆவுனா நிதி வரல, மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்கறதுக்கான பதிலையும் அவர் சொல்றாரு. முற்போக்கு ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொடுத்த 1 லட்சம் கோடியிலிருந்து நாங்கள் 10 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா, அதாவது 3% எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோன்றத அங்க டிஎம்கேக்கு பொது வழியிலே சொல்லியிருக்காரு அவர். சரிங்களா? இப்போ வந்து இருந்தாலும் நீங்க எஸ்எஸ்சி நிப்பாட்டின அந்த தொகையை வந்து விடுவிக்கணும், 100 நாள் வேலை திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிற நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக போச்சுங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100 நாளில் அந்த பணத்தை மத்திய அரசு கொடுத்துரும். அதாவது நீங்கள் வேலை செஞ்சு அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னா 15 நாளில் மத்திய அரசு கொடுத்துரும். 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் வேலை செஞ்சதுலேருந்து கரெக்டாக 7 நாளில் கொடுப்பாங்க. அதிகபட்சம் 15 நாளில் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அது கொடுக்க முடியல அப்படின்னா மாநில அரசு அதை இமிடியேட்டா கொடுக்கணும். அதற்கான வட்டியை மத்திய அரசு பிறகு கொடுக்கும். இப்ப என்ன பிரச்சனை? மாநிலத்தான நிதியே இல்ல அது வந்து அவங்களுடைய, நான் ரூல் சொல்லிடுறேன். நாங்க பிஜேபி கொண்டு வந்த ரூல் இல்ல, காங்கிரஸ் கொண்டு வந்த ரூல், பிஜேபி கொண்டு வந்த ரூல் இல்ல. ஏன்னா இது நாடாளுமன்றத்தில் சொன்னதை உங்களுக்கு நான் பிரதிபலிக்கிறேன். இது என்ன ரீசன் அப்படின்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல போட்டோஷாப்பா வருது, நிறைய ஊழல் இருக்கு, குளறுபடி இருக்கு. இன்னைக்கு மேற்கு வங்காளத்திலாம் 50% நடக்கவே இல்லை. இன்னைக்கு ஒரு ஊர்ல கார்ல தினசரியில பாத்தீங்கன்னா நிறைய ஆம்பளைங்க பேர்ல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்காங்க. இந்த முறைகேடு நடந்துட்டு இருக்கதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தை தான் அது வந்து கிளியரா பண்றாங்க. ஏன்னா மத்திய அரசு ஃபண்டை தான் ரிலீஸ் பண்ணும், மாநில அரசு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதற்கான தரவுகளை மாநில அரசு தான் கொடுக்க முடியும். இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மாநில தேர்தல் மேனிஃபெஸ்டோல திமுக என்ன சொல்லிச்சு, நாங்கள் ஆட்சி வந்தா 150 நாளா அதை மாத்துவோம், 50 நாள் எக்ஸ்ட்ரா நாங்களே பண்ணுவோம், மத்திய அரசினுடைய ஃபண்டு தேவையில்ல, மாநில அரசே கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது கேட்கல. இன்னைக்கு இப்போ இபிஎஸ் கூட அது பொது வழியில சொல்றாரு, நீங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் மாத்திரன்னு சொன்னீங்களே, ஏன் மாத்தல அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இது எப்படின்னா அங்கிருந்து ஃபண்டு வருதுன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபண்டு போட்ட உடனே வந்துடணும். இந்தியான்றது நிதி அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே மத்திய நிதி அமைச்சர் கிடையாது. 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசம் அதற்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த தரவுகள் கரெக்டா இருந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் கரெக்டா போய் சேர்ந்தா மட்டும் தான் ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். இதுல எந்த மாற்று கிடையாது. இது இப்பத்துல இது வந்து என்னமோ பிஜேபி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரிலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. அப்பத்துல இருந்தே இதுதான் ப்ராசஸ். இல்ல பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஆனா வந்து இந்த நிதியை வந்து பிஜேபி தானே நிறுத்தி வச்சிருக்கிற. எந்த நிதி நிறுத்தி எஸ்எஸ்ஏல வந்து இப்ப சம்ஸ்கிருத சப்தா நிதியை பற்றி நிறைய பிஎம்சி திட்டத்துல வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். அது திருப்பி நம்ம வந்து பாருங்க, அது கோர்ட்டு இப்ப திமுக அதை பத்தி கேட்கறதுக்கு லெட்டர் கொடுத்ததெல்லாம் பெரிய காமெடி. கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? கோர்ட்ல என்ன சொல்லிருக்கீங்க, மத்திய அரசு சம்ஸ்கிருத சப்தா நிதி நிறுத்தி வச்சிருக்காங்க, எஸ்எஸ்ஐ நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க, எங்களுக்கு அதை வந்து வாங்கி கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு நீங்க மனு கொடுக்குறீங்க? நிதி ஆயோக்ல போய் பேசுறீங்க மோடிஜி அவர்கிட்ட போய் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் ஏங்க அதை பத்தி பேசுறீங்க? நீங்க நீதிமன்றம் போயிட்டீங்களா? மத்திய அரசினுடைய நம்பிக்கை இல்லாம நீதிமன்றம் சென்ற பிறகு நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல நிதியை விடுவீங்கன்னு சொல்லி நீங்க ஏன் கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வி எழுமா? தமிழக அரசினுடைய கடமையா தானே இருக்கு. நான் கேட்க வழக்கு போடுவதும் இந்த வழக்கு போட்டதை ஞாபகப்படுத்துவது நிதி நீதிமன்றம் போன பிறகு யாருக்கு பவர் இருக்கு? மோடிஜி அவர்களே நாளைக்கு வந்து நிதி ஆயோக்ல வந்து பேசி உடனே சம்ஸ்கிருத நிதியை ரிலீஸ் பண்ண முடியுமா? கோர்ட்டுக்கு போயிடுச்சுலங்க. கோர்ட்டுக்கு போனா இனிமே கோர்ட்ல என்ன அவர் சொல்லி ஓகேன்னு வந்துச்சு, கேஸ் வாபஸ் வாங்க போறாங்க. கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா இனிமே நீதிமன்றம் என்ன பதில் அதை நோக்கி தான் நகரணும். இவங்களுக்கு என்னன்னா அப்புறம் ஏன் நான் சொல்றேன், சம்ஸ்கிருத சபா நிதி எவ்வளவு நிதி பாட்டிருக்காங்க? 4200 2850 கோடி பாட்டிருக்காங்க. ரைட்டா?
இன்னைக்கு கல்விக்கான பட்ஜெட் தமிழ்நாட்டில் எவ்வளவு போடுறாங்க? உயர்கல்விக்கும் நார்மல் கல்விக்கும் சேர்த்து 50,000 கோடி போடுறாங்களா இல்லையா? அதுல இருந்து ஃபண்டை எடுத்து இவங்க எதுவுமே பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி எழுக்கிறாங்களா இல்லையா? இல்ல, இது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்திருக்கிற திட்டம். இது மாநில அரசு கரெக்டா வந்துட்டீங்களா பாயிண்ட்? அப்ப மத்திய அரசு பிஎம்ஸ்ரீ பள்ளியில் இணைவதற்காக நீங்கள் கடிதம் கொடுத்த பிறகு நீங்க பெல்ட்டி அடிச்சதுனால தான் அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நல்லா சொல்லிட்டீங்க பாருங்க. பொதுப்பட்டியலில் இருக்கு கல்வி. NEP-க்குள்ள வாங்க அப்படின்னு செக் வைக்கிறாங்க. அதனால தான் நாங்க அங்க போக மாட்டோம். பொதுப்பட்டியலில் இருக்குங்க. பொதுப்பட்டியல கல்வி இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு கல்வி தரத்தை கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கு. இதுமோ தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பிஎம்சி பள்ளி ஆரம்பிக்கிற மாதிரியும் இங்க என்ன மும்மொழி கொள்கையே இல்லன்ற மாதிரி ஒரு பொய்யை தயவு செய்து திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. ஊடகங்களை அதை அதிக ஊக்கப்படுத்தாதீங்க. இங்க மும்மொழி கொள்கை ரொம்ப நாளா இருக்கு. திமுக நடத்துற எல்லா பள்ளிக்கூடங்களையும், திமுக நடத்துற எல்லா காலேஜையும் மும்மொழி கொள்கை இருக்கு. தமிழ் மேல் நீங்கள் பற்று உள்ளதாக இருந்தால், தமிழ் மேல் நீங்க பற்று உள்ளதாக இருந்தால் நீங்க என்ன பண்ணா சிபிஎஸ்இ பள்ளிலாம் இழுத்து மூடி நாங்க ஒன்லி இருமொழி கொள்கை குன்றுனாங்க. தமிழுக்காக நாங்க உயிரே கொடுப்போம். அதனால எங்களுடைய கொள்கை குன்று எங்களுக்கு எல்லா இதுலயும் நாங்க இருமொழி தான் வைப்போம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை நாங்க நடத்த மாட்டோம். சமச்சீர் கல்வியில மாநில பாடத்திட்டத்தில் தான் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை பற்றி கேட்கிற தகுதிக்கு திமுக இருக்கு. அப்போ மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் செஞ்ச தவறுன்றீங்களா? என்ன தவறு செஞ்சாரு அவர் சொல்லுங்க. அவர் மும்மொழி கொள்கை ஹிந்தியை சொல்லிட்டு அப்புறம் ஹிந்தி வேணான்னு எடுத்துட்டாரு. இருமொழி கொள்கை தான் கேளுங்க. சும்மாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 5 பாடத்துல 3 பாடத்துல ஹிந்தி இருக்குனாரு. இல்ல, அவர் அவங்க ஆரம்ப காலத்திட்டத்தை பாருங்க. பிஎம்சி பள்ளி அவர் எடுக்கல, மும்மொழி கொள்கை திட்டத்தை எடுக்கல. ஆரம்ப கல்வியில வந்து ஹிந்தி கொடுத்தாங்க, ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஹிந்திய கட்டாய மொழியா சொல்லிட்டு மும்மொழி கொள்கையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க எதிர்ப்பு வந்த உடனே இல்ல இருமொழி கொள்கை தான் திருப்பி பேக் வாங்கி அதே தவறான நடந்த விஷயம் அது. மகாராஷ்டிரால இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகள் அனைத்திலுமே இந்த 3வது கொள்கை இருக்கு. அரசு பள்ளியில நான் சொல்லிடுறேன், அரசு பள்ளியில மும்மொழி கொள்கையை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ரைட்டா? ஹிந்தி தான் இருக்கணும் அப்படின்றது எந்த கம்பல்சரி கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா அவங்க இருக்கவங்க அதுக்கு வந்து அந்த கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிற பொது வழியில திமுகவுக்கு ஒரு பதிலே சொல்லியிருக்காரு. இங்கு மொழியை வைத்து திமுக அங்க குளிர்கார மாதிரி நாங்க இங்க மொழியை வைத்து குளிர்காயவில்லை. நாங்கள் சொல்றது ஆரம்ப தொடக்கத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு வரையும் நீங்க மும்மொழி கொள்கையா வந்து பிரஷர் பண்ணி இந்திய திணிக்காதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். தவிர இந்தி வேணான்னு நாங்க சொல்லல. இப்படிதான் இந்தி வேணா நாங்க சொல்லல. அவர் பட்நாயக் என்ன சொல்றாருன்னா ஹிந்தி ஒரு செம்மொழியில் 2 மொழி சொல்றாரு. தமிழ், குஜராத்தி இந்த மொழிகளுக்கான ஆசிரியர் நாங்க இருக்கிறாங்க. இதுல மெஜாரிட்டியா யாருக்கு வேணும் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதிர்ப்பு ஆகி ராஜசேகரவும் பால்தேகரவும் கூட்டு சேர்ந்து இது மொழி பிரச்சனையா உண்டு வரணும்னா அழகா வெளியே வந்துட்டாங்க. எப்படி வந்து புதிய வேளாண்மை திட்ட சட்டத்துல ஒட்டுமொத்தமா அது பெரிய இம்ப்ளிமெண்ட் பண்ற நேரத்துல காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் ஒரு அச்சுறுத்தல் நாட்டுக்கு வருது, இந்த போராட்டத்தை வைத்து நாட்டுடைய பாதுகாப்பே அச்சுறுத்தல் வருதுன்னா மோடி கவர்மெண்ட் உடனே வெளியே வந்துட்டாங்க, வேணான்ட்டாங்க. ஏன்னா இதை வைத்து அரசியல் பண்றதுக்கு அங்க 2 கட்சிகள் சிவசேனா ரெடியா தயாரா இருக்குது. உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி நல்லா கேளுங்க, உத்தவ் தாக்கரே பத்தி மட்டும்தான் அங்க பேசுறாரு, சிவசேனா மட்டும்தான் அங்க பேசுது. தேசிய ஜனநாயக கட்சி, தேசிய ஜனநாயக காங்கிரஸ் இருக்கக்கூடிய சரத்பவார் அதை பத்தி எதுவுமே பேசல. அவங்க கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, அதை பத்தி எதுவுமே பேசல. ராஜசேகரவும் உத்தவ் தாக்கரவும் ஒன்னு சேர்ந்து எப்படியாவது இங்க ஒரு மொழி பிரச்சனை வச்சு ஒரு குளிராயலாமா அப்படின்னு நினைச்சாங்க. அது உடனடியாக அந்த இதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. உங்களுக்கு விருப்பமான மொழி தொடக்கப்பள்ளியில இருந்து கூட நீங்க சொல்லிக்கங்க. 5ஆம் வகுப்பு ஹிந்தின்னு கொடுக்குறோம், ஹிந்தி தவிர மற்ற எந்த மொழியில வேணா நீங்க படிச்சுக்கங்க, முடிஞ்சு போச்சு. இதை வந்து இங்க எப்படி பெருசு பண்றாங்க? இதை உடனே நாங்க என்ன ஃபாலோ பண்ணோமோ அதை தான் மும்பைல ஃபாலோ பண்ணிட்டாங்க, நம்ம மொழிக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டாடுறப்பதான் அங்க இருந்து அவர் பதில் சொல்றாரு. மொழியை வைத்து அரசியல் நீங்க தமிழ்நாட்டு எல்லைகளோட நிப்பாட்டிக்கங்க, மும்பைல மொழியை வைத்து அரசியல் பண்ண முடியாது. மகாராஷ்டிரால எங்களுக்கு ஹிந்தியும் வேணும், ஆனால் எங்கள் தாய்மொழிக்கு நாங்க வந்து மதிப்பு கொடுப்போம் அப்படின்றது அவங்களுடைய பதிவு. இங்க எப்படி இட்டு கட்டுறதுன்னா எதனா ஒரு சின்ன விஷயம் வந்தா அதை எப்படி பிஜேபிக்கு எதிராக ஒரு பரப்புரை ஏற்பட்டு நகர்த்தலாம், அப்படிதான் இங்க ஊடகங்கள் பார்த்துட்டு இருக்குங்க. இப்ப நீங்க சமஸ்கிருதத்துக்கு அதிகமா நிதி ஒதுக்கிட்டாங்க, தமிழுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சமஸ்கிருதத்துக்கு அதிகமா நிதி ஒதுக்கிட்டாங்கன்னா காங்கிரஸ் ஆண்ட 2004 இருந்து 2014 வரையும் என்ன நிதி ஒதுக்குனாங்களோ அதே பர்சன்டேஜ் தான் பிஜேபி இப்போ ஒதுக்கிறது. இது ஒரு பணி. இங்க தமிழுக்கு இவங்க பெரிய தமிழ் போராளியா இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணணும்? தமிழுக்கான பல்கலைக்கழகங்களை எம்ஜிஆர் பீரியட்ல 1 ஓபன் பண்ணாரு. இங்க திமுக அரசுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 5 இருந்து 6 முறை ஆண்டு இருக்குல்ல, தமிழுக்கான பல்கலைக்கழகங்களை அட்லீஸ்ட் நம்மளை சுற்றி இருக்க மாநிலங்களை ஓபன் பண்ணிருக்காங்களா?
ஆந்திராவில் பண்ணலாம். ஆந்திராவில் திராவிட மொழி தானே, இவங்க இன்னும் திராவிடன் மாடலில் வச்சு உங்களுக்கு கர்நாடகாவில் பண்ணலாம், கேரளாவில் பண்ணலாம், பாண்டிச்சேரியில் பண்ணலாம், இன்னும் சுற்றி இருக்கிறதுல பண்ணால் கூட 4 தமிழுக்கான பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ணிருக்கலாங்க. எந்த மொழியில் சார்ந்து 18 பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால தான் அதற்கான ஃபண்டை அவங்க அதிகப்படுத்துறாங்க. நம்மளுடைய பல்கலைக்கழகத்துக்கு என்ன ஃபண்டோ அதே தான், ஒடிசாக்கு என்னவோ அதே தான், இந்திக்கு என்னவோ அதே தான், உருதுக்கு என்னவோ அதே தான். இது ஒரு இதை மறைச்சிடுறாங்க. உடனே தமிழுக்கு அதிகமாக கம்மியாகிட்டாங்க, அதிகமா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க, பேசுற மொழி கூட சமஸ்கிருதம் இல்ல. இது இதை தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க சொல்லி மோடிஜி அவர்கள் சொல்றாரு, இதை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு. இப்ப 2 விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்யணும். எடப்பாடி அவர்கள் மோடிஜி அவர்களை சந்திச்சது ஒரு மரியாதை ஒரு சந்திப்பு. இதுல அரசியலுக்கு வேலையே கிடையாதுங்க. யார் யார் கொடுக்குறாங்களோ புரோட்டோகால் படி அவங்க பிஎம் ஆபீஸ் அலோ பண்ண போறாங்க. இல்லை, தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நடவடிக்கை அறிவிப்பு வெகு விரைவில் வரப்போகுது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, ஓபிஎஸ் தாக்கல் பண்ண வழக்கு இருக்குது. அது போக அந்த புது, ஏன்னா அவங்களுடைய இரட்டை இலை சின்னமே தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டது. அது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது. அது அப்படியே கேரி ஃபார்வர்டாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அவர் மனு கொடுக்குறாரா, ரெட்டையில எனக்கு வாங்கி கொடுங்கன்னு? என்னங்க பேச்சு இது? அவரு பிரதமர். தமிழ்நாட்டில் எப்படி தங்கம் தனசு தொழில்துறை அமைச்சர் போய் பிரதமரை வரவேற்கிறாரோ திமுக சார்பில், அந்த அருகில் மண்ணின் மைந்தரா இருந்து கொண்டு அந்த சிதம்பரத்தினுடைய எம்பியா இருக்கக்கூடிய திருமாவளவன் எப்படி போய் பிரதமரை வரவேற்கிறாரோ, அதே மாதிரி எதிர்கட்சின்ற ஒரு கண்டிஷன்ல போய் அவர் வரவேற்று ஒரு மனுவையும் கொடுக்கிறார். காவேரி குண்டார் மனுவில் இந்த மனு இருக்கா இல்ல, காவேரி குண்டார் நீங்க இணைக்கணும் அப்படின்னு 2-3 கோரிக்கைகளை வச்சு இந்த ஃபண்ட் எல்லாம் அமித்ஷா பார்க்கும்போது கொடுத்தது இல்லங்க. இப்ப கொடுத்தாருங்க மோடிக்கு, நீங்க எடுத்து பாருங்க. மோடி அவர்கள்ட்ட மனு கொடுத்தாரு. அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தானே வெளியில பத்தியார்ட்ட சொன்னாரு, அதே தான் அதிமுக சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளையும் நீங்க அதிமுக தான் கேட்கணும். நான் கேக்குறது எதிர்கட்சின்ற தலைவர்ல அவருக்கு புரோட்டோகால்ல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க நான் சொல்றேன்னா, இன்னைக்கு மத்திய நம்ம இவர் திருமாவளவனுக்கு ஒரு எம்பின்றதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த தொகுதியினுடைய எம்பி சிதம்பரத்தோ தொகுதியினுடைய எம்பி கீழ தான் அரியலூர் வருது சார், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் துரை வைக்க கூட தான் சந்திச்சார் மோடி அவர்களை, அவர் வந்துருவாரா நான் கட்சி உள்ள? அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் மரியாதை நிமித்தமாக செய்கிற விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை உள்ள ஏதாவது ஒரு குட்டி குழப்பம் பண்ணி ஒரு குளிர் காஞ்சி இந்த கூட்டணிக்கு ஒரு அங்க எதனா ஒரு பிரச்சனையை எழுப்பலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தான் நான் நேரடியா சொல்றேன். நாங்க எதுவும் பண்ணல, நீங்க பண்றதை பார்த்து தான் நாங்க கேள்வி. நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்ப திருமாவளவன் பிஜேபி வர போறாரா? ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லிருக்காருன்னா, திருமா அவர்கள் கலந்து கொண்டது அவருக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லிருக்காரு. அது ராஜேந்திர பாலாஜி தான் கேட்கணும். நீங்க ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொன்னார்னா அதற்கான பதிலை நீங்க ராஜேந்திர பாலாஜி கிட்ட தான் கேட்கணும். நான் தெளிவா சொல்லிட்டேன். எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க விரும்புறாருன்னா, எப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு என்ன பவர் இருக்கிறதோ அதே பவர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் இருக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து குமரராஜா சார், இப்போ ஒரு அரசியல் விமர்சனம் அவங்கள்ட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்ததுக்கு, அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ராஜேந்திர பாலாஜி அவர் வரவேற்று பேசுகிறார். நீங்கள் அங்கே கலந்தது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே விசிகா, சிபிஎம், சிபிஐலாம் இங்கே வரணும், அங்கே கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அங்கே பிஜேபி இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன் நீங்கள் ஏடிஎம்கே கூப்பிட்டு ஏன் போகல அப்படின்னா, அங்கே தானே பிஜேபி இருக்குது, நாங்கள் எப்படி போக முடியும், நாங்கள் எங்கள் கூட்டணியில் பலமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பக்கம் விசிகாவுக்கு நாளுக்கு நாள் அதனுடைய மவுஸ் கூடிக்கிட்டே போகுது. ஆனால் தாவேக்கா டைரெக்டாகவே அழைப்பு விடுக்கிறாங்க, ஏடிஎம்கே டைரெக்டாகவே அழைப்பு விடுக்கிறாங்க, திமுக விசிகாவை இரும்பு வேலி போட்டு காத்து கொண்டிருக்கிறது. இப்போது விசிகாவுக்கு உண்டான நேரமா 2026 அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம், ஈழத்தமிழன் எங்கள் ரத்தம். 1.25 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த இனத்துரோகி ராஜபக்சேவனுடைய விருந்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எம்பி என்கின்ற ஓதாவில் அரசினுடைய சார்பாக அங்கே போன பொழுது அங்கேயே போய் விருந்தில் கலந்துட்டு வந்தார். திருமாவளவன் அவர்களை ராஜபக்சே கேட்டிருந்தார், நான் இருந்தது என்ன இருக்குன்னா, உங்களுடைய கழுத்தும் அங்கே வெட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு ராஜபக்சே அங்கேயே சொல்கிறார், விருந்திலேயே சொல்கிறார். இது திருமாவளவன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஈழத்திலே அவருக்கு என்ன பார்வை இருக்கின்றது இந்த உலகறியும். அப்படி இருக்கின்ற பொழுது இனத்துரோகி ராஜபக்சேவனுடைய நிகழ்ச்சிக்கே பங்கு கொள்கிறார் என்றால், இந்திய நாட்டினுடைய
மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பிரதமராக இருக்கின்ற பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்றால் அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்ற ஓதாவில் அவர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளுகிறார். அது யதார்த்தம். அதுல ஒன்றும் அரசியல் எல்லாம் கிடையாது, மிக சாதாரணம். கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி நிகழ்ச்சியில கலந்து கொண்டபோது பேர் வரவில்லை அப்படின்றதுக்கு அது ஒரு பெரிய அரசியல் பண்ணாங்க. ஆனால் உடனடியாக அந்த அழைப்புதல் மாற்றப்பட்டு கனிமொழி அவர்களுடைய பெயர் அங்கே இடப்பட்டது. அப்படி அதில் எந்த விதமான அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினார்கள். அதே போலதான் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார். இதற்கு ராஜேந்திர பாலாஜி என்ன அரிஸ்டாட்டிலா இல்ல பொலிட்டிக்கல் அனலிஸ்டா? அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சா? இந்த லேடி இல்ல மோடி இல்ல நாங்களே பார்த்துக்கிறோம், எங்க அண்ணன் தான் மோடி அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி பேசினார் என்றால், ராஜேந்திர பாலாஜி ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு கட்சியினுடைய உரிமையோடு டாடின்னு அழைத்த முதல், அதைத்தான் சொல்றேன். அதை இருக்கட்டுங்க. இந்த அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு வாய் வந்ததற்காக மயமானம் பேசுவதற்காக வாயில வந்ததெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள். அதற்காக ராஜேந்திர பாலாஜிக்கெல்லாம் இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை தர வேண்டிய அளவிற்கு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்டும் அவர் என்ன இந்திரா காந்தி அவர்களுடைய கேபினட்டினுடைய விஷயங்களை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்த ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்த நம்முடைய டெல்லி பத்திரிகையாளர் மாதிரி கேபினட்டில் நடக்கிற விஷயங்கள் எப்படா வெளியில் வந்தது அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு நடந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் இருக்கின்ற இந்திய நாட்டில் ராஜேந்திர பாலாஜி என்ற முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் இவர் இப்படி பேசிட்டாரு, அதுக்காகவே திருமாவளவன் இப்போ செல்வப்பிறந்த கூட தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? காங்கிரஸ் இந்த இதில் விஷயத்தில் வந்துருக்கிறதுனால செல்வப்பிறந்த இவருடைய முடிவுக்கே வந்துருச்சு, திருமாவளவன் ஓபிஎஸ்னுடைய இதை வந்து முடிவுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ அவர்கள் கொடுக்குற அதுதான் சர்டிஃபிகேட்டா? அதான் இறுதியா? அது வந்து ஒரு விமர்சனம் தான். விமர்சனம் அவ்வளவுதான். இதையும் ஒரு விமர்சனமா தான் பார்க்கணும். ராஜேந்திர பாலாஜியுடைய பேச்சு ஒரு விமர்சனம். விமர்சனத்தை பாசிட்டிவா சொல்றாரு, நெகட்டிவா சொல்றதை மட்டும் தான் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் பாசிட்டிவா ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதற்காக பெரிய முக்கியத்துவத்தை தர வேண்டிய எந்த விதமான அவசியம் இல்லை. மக்கள் முடிவு செய்ய போகிறார். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். நேரடி நம்ம பார்த்து கொண்டிருக்கும் விவாத நிகழ்ச்சியில் விஜயகுமார் சார், நான் வந்து நம்மளுடைய வெங்கடேஷ் சார் அவர்கள்ட்ட கேள்வி வைக்கும் பொழுது இந்த கேள்வியிலெல்லாம் நீங்கள் அதிமுகட்ட கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறப்போ, இபிஎஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் குறைக்கப்படுகிறதா, அது பல்வேறு விஷயங்களை பேசு பொருளாக மாற்றிருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த ஒரே மேடையில் தோன்றாததை நம்ம விட்டுறலாம். ஆனால் பிஜேபி அதிமுக கூட்டணியை வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறது ஊடகங்கள் அப்படின்னு நீங்கள் பண்ண விஷயங்களை தான் ஊடகங்கள் வெளிக்கொண்டு வருகிறது. அதைத்தான் வந்து ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நீங்கள் தொடர்ந்து ஊடகத்து மேலே வைக்கிறக்கூடிய குற்றச்சாட்டு ஏன் நீங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க? இல்ல சார், அதாவது ஒரு திமுகவுடைய ஆட்சியில எது மக்களுக்கு சார், நான் அதிமுக பிஜேபி பற்றி கேட்குறேன், நீங்கள் திமுக பற்றி மடைமாற்றம் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு டைரக்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா அங்க திமுக பேசுற கால் இல்ல. சரி சார், பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு இந்தியாவை ஆளுகின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி. பல மாநிலங்களை ஆளுகிறது. அந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தலை தருதா? என்ன தருது? நீங்க ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் பாரதிய ஜனதா கட்சி மீது மட்டுமே? இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், அதிமுக திமுக. அந்த தேர்தலை நீங்க பாக்குறத விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீதே மட்டுமே இது பண்ணி தேர்தலை சந்திக்கிறதுக்கு எதுக்கு? ஏன்னா 3 தேர்தல அவர்களுடைய அந்த ஃபார்முலா பயன்பட்டது, வெற்றி பெற்றார்கள். அது கூட கூட்டணியை வந்து முறியடிச்சதுதான் ஒரு காரணம். இதே பாராளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி வச்சிருந்தா இப்ப இதுவாயிருக்கும். இவர்கள் அதெல்லாம் இது வேணும்ன்றே வந்து மணிப்பூர் என்கின்ற மாநிலத்தை நம்மளுடைய விஜயகுமார் மறந்துட்டு பேசுறாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு சார். அங்க மக்கள் அச்சத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சார். 28 மாநிலம் அண்ணன் சொன்ன மாதிரி 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. இப்ப கூடதான் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆளுகின்ற இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு மக்கள் செத்து போயிட்டாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு நடக்கத்தான் செய்யுது. அதுக்காக முதலமைச்சரை வந்துட்டு நீங்க இது பண்ணி ஊடகங்கள்லாம் சேர்ந்து உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லி எந்த ஊடகமா விவாதம் நடத்திருக்கா? எதுவுமே இல்லையா சார்? அதாவது வந்து நான் இடத்துல சொல்றேன், மக்களுக்கு அதாவது வந்து ராஜ் தொலைக்காட்சி தான் வந்து நடுநிலையான இது. அதாவது வந்து முதல்ல வந்துட்டு சன் தொலைக்காட்சிக்கு ஒரு போட்டியான ஒரு தொலைக்காட்சியாக இருந்ததுன்னா அது ராஜ் தொலைக்காட்சி தான். இந்த தொலைக்காட்சியில பணியாற்றுறவர்கள்லாம் இந்த மிகப்பெரிய லெவல்ல
இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது. அதே நம்பிக்கை எனக்கு இன்னமும் இருக்கிறது. அதனாலதான் நான் கேட்கிறேன், இப்போது வந்துட்டு திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற விவாதத்தை விட்டுவிட்டு நீங்க வந்துட்டு திமுக கூட்டணியில் விசிக தொடருமா அப்படி ஒரு விவாதத்தை நடத்துங்களேன் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு நிறைய நடத்திருக்கோம் சார், நிறைய நடத்திருக்கோம். அது மாதிரி நடத்திருப்பா. செல்வ பெருந்தகை பேசுறாரு, போறாரு, ஒரு திருச்சி சிவான்றவர் வந்துட்டு காமராஜரை பற்றி விமர்சனம் செய்கிறாரு. இதை பற்றி எல்லாம் நீங்கள் வந்து விவாத பொருளா எடுத்து பேசுங்கன்றது. அதுக்கப்புறம் எடப்பாடியார் எங்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாட்டில் வந்துட்டு கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், அது முறையில போய் சந்திச்சிருக்கிறாரு. இன்னொருத்தரை பத்தி நான் பேசுறதுக்கே இல்ல. ஏன்னா அது வந்துட்டு ஆமா, அந்த 4.5 ஆண்டு தயவு வந்து முடிஞ்சிருச்சுல உங்களுக்கு. இனிமேல் அவருடைய தயவு உங்களுக்கு தேவைப்படாது சார். அதுதான் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க சார், அது தயவு நீங்க ஊந்து போனா நீங்க என்னென்னமோ பேசுவீங்க சார். இருந்தாலும் முதலமைச்சரா இருந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு 4 வருட 2 மாத பொற்கால ஆட்சி கொடுத்தவர் இல்ல சார். 7.5% இட ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு இன்னமும் பேசப்படுகின்றது சார். அதுதான் சார் சாதனை. அந்த சாதனை திமுக 10.5 காணாம போயிருச்சு சார். என்ன செய்தார்கள்ன்ற கேள்விய மக்கள் கிட்ட வைக்கல சார். 7.5 ஓகே சார், 7.5 ஓகே. ஆனா 10.5 காணாம போயிருச்சு சார். அதுவும் நாங்க கொடுத்தோம். இந்த திறம்பட வழக்காட திமுக வேணும்ன்றே அதை வந்துட்டு அந்த 10.5% வந்து கூடாது என்று திமுக செய்த சதி சார். அதெல்லாம் கிடையாது சார். அவசர கோலத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு சரத்து அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 10.5 வந்து வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டா, அதாவது அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. அப்போ அந்த 20% 10.5 போச்சுன்னா அந்த 9.5 வந்து 100 உட்பிரிவுகளுக்கான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதில்லை. அதான நீதிமன்றங்கள் எடுத்து அதை டிசால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவசர கதியில் அறிவிச்சது அதிமுகன்றது உண்மைதானே சார்? அவசர கதியெல்லாம் இல்ல சார். தேர்தலுக்காக நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்து இருந்தால் அந்த வன்னிய மக்களுக்கு வந்துட்டு உரிய பலன் போய் கிடைச்சிருக்கோம். இப்பதான் சரி வேணாம், இப்பதான் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லியிருக்காங்கல்ல மத்திய அரசு நடத்த போதுல. அதன் பிறகு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி முடிஞ்சு அந்த டேட்டா எல்லாம் அந்த அரசு கையில எடுக்கட்டும். அப்ப இருக்கிற இடஒதுக்கீடு என்ன அந்த அரசு சொல்லுதோ அதே போல மக்கள் பயன்படுத்திட்டோம். சரி, உங்களுடைய நிறைவான கருத்து பிரதமர் மோடி அவர்களுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய இபிஎஸ் ஓட சந்திப்பு ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய சறுக்கலா? உங்களுடைய நிறைவான பதில் சார். அது சறுக்கலா இல்ல இதுவா அதெல்லாம் பேசல. காலம் கடந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் வழிமொழிஞ்சதான் நான் முன்மொழினோம். எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான் சாதாரண தொண்டனுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லுதான். அதுல வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் காலம் கணிந்தவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிருக்கல. எங்கள் எடப்பாடியார் ஐயா, எங்கள் அதிமுக பத்தி கேளுங்கள், நான் பதில் சொல்றேன். எங்களுடைய வெற்றி கூட்டணி, மகா கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறோம். இதுதான் இது 2 பேரும் கட்சி தலைமை முடிவு பண்ணுமே தவிர சாதாரண இதெல்லாம் ஒரு சர்க்கலா விழுக்கலா அதை பத்தி எங்களுக்கு அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு கூடுதலா ஒரு கேள்வி, தமிழகம் காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்த நடக்கிறப்போ நிகழ்ச்சி முடிஞ்சோடனே பணப்பட்டுவாடா நடைபெறுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு ஊடகங்கள்ல வைக்கப்படுது சார். அதே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் சார், நான் கேட்டது இந்த விவகாரத்துல இருக்கான்னு கேட்டேன். இல்ல உங்களுடைய பொதுச் செயலாளர் பயணத்துல இது இருக்கான்னு கேட்டேன். அது திமுக வேற சப்ஜெக்ட் வேற சார். அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்ல சார். இந்த உங்களுடைய பொதுச் செயலாளர் பயணத்துல பணம் பட்டுவாடா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க சார். என்ன பேச இல்ல உங்களுடைய இல்ல சார், உங்களுடைய பொதுச் செயலாளர் பயணத்துல இந்த பணம் கொடுக்கப்படுதா? ஆம் இல்லை, அவ்வளவுதான் சார். எனக்கு கேள்வி கேக்குறீங்க, பதிலே சொல்ல விடாம நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லாம வேற பதில் சொல்றதுனாலதான் நான் அந்த கேள்வியை திருப்பி ஞாபகப்படுத்துறேன். சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்னா, துணை முதலமைச்சருக்கும் இன்றைய முதலமைச்சருக்கும் மக்கள் எப்படி சேர்ற என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலாவை தாண்டி மக்கள் வந்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்ன்றதுனால கூட்டம் அந்த கூட்டம். இந்த பணப்பட்டுவாடை எல்லாம் கிடையாது. அவங்களோட பணப்பட்டுவாடை செலவு ஏன்னா ஆளுங்க வந்துட்டு போன கை செலவுக்கு கொடுக்குறீங்க. இல்ல சார், நாங்க எந்த கை செலவுக்கும் இல்லைங்க சார். எங்க இதுல பாடி பரிசீக எதுவுமே ஆட்சியில இல்லாத இருக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமா கூட்டம் போடுறீங்களே, பரதேசிகள் கையில். அதை நீங்க சொன்ன வேர்டு தான், அதை நான் சொல்லல
சார் வரவங்க ஏழை எளிய மக்கள் சார் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒரு கோப தடலோட வருகிறார்கள் சார். அவங்க கை காசு போட்டு நடத்துறாங்க அப்படிதானே? இல்ல அவங்க கை காசு போட்டு இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துறாங்க அப்படிதானே சார்? அவர்களாக சொந்த கை காசை போட்டு வருகிறார்கள் சார். அதுதான் ரைட். ஓகே உங்களுக்கு சேர்ந்த அந்த உண்மையாவே தப்பு நடக்குது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அது இந்த ஊடகம் நீங்க கேள்வி கேட்கணும்ன்றது என்னுடைய ஆசை. சரி, அது நான் திமுக நான் கேட்டுக்கிறேன் சார். நான் ஏடிஎம் கிட்ட உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைவான கருத்தை பகிர்ந்ததுக்கு. அப்படியே இணைப்பில் இருங்க திரு வெங்கடேஷ், உங்களுடைய நிறைவான கருத்து. என்ன இது கேள்வி வைக்கிறதுக்கான உரிமை கிடையாது. இங்க டாபிக்கே இல்லாம ஒரு குழப்படியான ஏடிஎம் கேட்டா நான் அவர்கிட்ட கேள்வி வச்சேன். உங்களுடைய நாங்க கேட்கறது எல்லாத்தையும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வேலை ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, திமுக இங்க எப்படி நம்மளை ஏமாற்றுகிறன்ற டாபிக்கை வெளியில ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்கன்றது ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம ராஜ் நியூஸ் வந்து எல்லா தலைப்பையும் ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு காலையில தொலைக்காட்சிகள் எடுக்கிற தயங்குகிற தலைப்பையும் நாங்க வச்சு நாங்க பேசுறோம். இன்னைக்கு காலையில அதாவது மக்கள் தொடர்பு அதிகாரி பிஆர்ஓன்னு சொல்லுகிற அந்த கவர்மெண்ட் வேலைக்கு எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் நேரடியாக அவங்களே வந்து திமுகவுடைய தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்யறவங்களுக்காக அந்த போஸ்டிங்கை போடுறாங்கன்னு இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஒருத்தர் வந்து மனு போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஏற்கனவே 4 IAS வந்து நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக ஒர்க் பண்றாங்கன்னு அதுக்கு தடை ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு விவாத பொருளாக இங்கே கொண்டு போய் சேர்க்கணும் தான் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, மத்திய அரசு மாநில அரசு, இப்ப மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஏற்கனவே மகாலிபுரத்துக்கு வந்து பல்லவருடைய பெருமை சைனா வரையும் கொண்டு போனார். ஏன்னா சைனாக்கும் பல்லவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, அந்த லிங்க்ல கொண்டு போறாரு. அவருடைய சொந்த தொகுதியான வாரணாசியில் இருக்கக்கூடிய கங்கைக்கும் இங்க இருக்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சோழர்கள் பெருமையை பற்றி பேசுவதற்காக அவர் வரப்ப அந்த இடத்துல ஒரு அந்த விஷயத்தை தொடங்க வரப்ப ஒரு பிரதமர்னு ஒருத்தர் வந்தாருன்னா புரோட்டோகால் படி மாண்புமிகு முதலமைச்சர் அங்க போகணும். அவர் ஏற்கனவே ராமேஸ்வரம் வரப்ப மாண்புமிகு முதலமைச்சர் ஊட்டியில் இருந்துகிட்டே போகாம இருந்தார். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் போறலாம் உடம்பு சரியில்லைன்றாரு. கரெக்டா மோடிஜி அவர்கள் போன பிறகு அவர் உடனே வீட்டுக்கு வராரு. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் விவாத பொருளா ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்க? ரெண்டாவது வந்து இங்க அரசு மருத்துவமனைகள் மிகப்பெரிய தரமாக இருக்கிறது, நான் உலகத்திலே மிகச்சிறந்த உபகரணங்களை அரசு மருத்துவம் வச்சிருக்கேன்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சொல்றாரு, சுப்பிரமணியன் சொல்றாரு. ஆனா மாண்புமிகு முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லைன்னா நேரா போயிட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில போய் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல படுத்துட்டு நான் ஃபைல் பாக்குறேன்றத ஒரு சாமானியன் பாக்குறப்ப அவனுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். நீங்க விரைவில் எய்ம்ஸ் ஓபன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் அங்க போயிடுவாங்க. தமிழ்நாட்டுல டெல்லியில இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இருந்து அருண்ஜேட்லி அவர்கள் இருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி எல்லாருமே யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் மத்திய அரசால் நடத்தப்படுகிற எய்ம்ஸ்க்கு தான் போறாங்க. கடைசியா நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வரைக்கும் நான் கேட்கறது இங்க நீங்க என்ன பொது வழியில வைக்கிறீங்க? நாங்க வந்து ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அங்க தாராளமாக அது போட்டோம். எய்ம்ஸ் 2026 ஓபன் பண்ண போறாங்க, போட்டோம். கிங்ஸ் ஆரம்பிச்சு நாங்க உலக தரமிக்க பண்றோம்ன்றீங்க, வேலூர்ல ஆரம்பிச்சுன்றீங்க, இங்க ஆரம்பிச்சு எல்லாம் ஆரம்பிச்சு சொல்றேன். இது என்னுடைய ஆதங்கத்தை தான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். சொல்லிடுறேன். ஆதங்கம் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்குன்ற அவர் போய் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 7 ஸ்டார் உடைய ஃபெசிலிட்டில வந்து அந்த மாதிரி மருத்துவ உதவி பெற்றால் சாதாரணமாக கூலி தொழிலால் பாக்குறப்ப அவனுக்கு எப்படி மனசு இயங்கும்? ஒரு திருமணத்தை மிகப்பெரிய ஒருத்தர் அதுக்கு அரசு தரப்புல இருந்து பல்வேறு பதில்கள் வைக்கப்பட்டு என்ன பதில நீங்க சொன்னா அரசு ஹாஸ்பிட்டல்ல நாங்க சொல்றோம் முதலமைச்சருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும், அந்த புரோட்டோகால் ஹை செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க, உள்ளே போய் வரும்போது சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கீங்க, அருண்ஜேட்லி வந்து மத்திய நிதி அமைச்சருங்க. என்னங்க நீங்க அவங்க சொல்றத ஏத்துறீங்க? மாநில சுகாதாரம்ன்றது வேற. மாநில சுகாதாரம் மத்திய சுகாதாரம் தனியா ஒரு என்ட்ரி இருக்கும், கிடையாதுங்க. அந்த என்ட்ரில தான் போக நீங்க அப்படி இந்த மாதிரி பூசி முழுகாதீங்க. மத்திய இணையமைச்சரோட மத்தியோட நிதி மந்திரியோட மாண்புமிகு முதலமைச்சர் உயர் பதவியில் இருக்க நீங்க எப்படி சொல்றீங்க? புரோட்டோகால்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம். நிறைவான கருத்து நான் பதிவு செய்ய விரும்புறேன். நிறைவு கருத்து ஒரு நிமிஷம் தான் இருக்கு, நான் நிறைவு கருத்து பதிவு செஞ்சிடறேன் உங்களுக்கு. நாங்க கேட்கறது இங்கு நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும், நான் மருத்துவமனைன்னு சொல்ல, எதை நீங்கள் தொடங்கினாலும் அதை நீங்கள் போய் அதை இருந்து அதை எங்களுக்கு வழிகாட்டுங்க. நாங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் நாங்க செய்யற எல்லா விஷயங்களுக்கும் நாங்க அதுல தலையிட மாட்டோம். நாங்க வந்து எங்களுக்கு ஹை கிளாஸா தான் நகர்ந்துப்போம். உங்களுக்கு தலையெழுத்து நீங்க சத்துணவு தான் சாப்பிடணும், உங்களுக்கு தலையெழுத்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்றத மாநில அரசு முதலடியா நிப்பாட்ட வேண்டும். மத்திய அரசு செய்கிற திட்டங்களை தயவு செய்து மாநில அரசு மத்திய அரசு உதவியுடன் தான் இது செய்யப்படுகின்றத நன்றி. நன்றி. உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து சார். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்தியாவிலும் பணமும் சாதியும் இல்லாமல் தேர்தல் நடைபெறவில்லை. இங்கு கண்டிப்பாக அண்ணன் விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதற்காக சரியாக சொல்லி இருக்கிறார், எந்த பணமும் கொடுக்கப்படுவதில்லை என்று. பணம் இல்லாமலும் அந்த பணம் இல்லைன்னா யாருக்குமே மனம் இல்லாமல் போகிறது. பணமும் சாதியும் இல்லாமல் இங்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அடிப்படையும் அதுதான். அப்படி இருக்கின்ற சூழலில்
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் இது மாற்றப்பட வேண்டும். ஆனால் மாறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்ற மிகப்பெரிய வேதனையோடு மக்கள் நல்லதை முடிவு செய்வார்கள், மக்களுக்கு நன்மை பயக்கும். நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த அதிமுக ஆதரவாளர் விஜயகுமார் அவர்களுக்கும், அரசியல் விமர்சகர் குமரராஜா அவர்களுக்கும், வலதுசாரி சிந்தனையாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் ராசிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.